Finally, guys, only one day to go for a Valentine Day. Wow, oh my god. டே இவ்வளோ வேகமாக போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்களா? இப்போ தான் நம்ம போட்காஸ்ட்டை நம்ம வேலண்டைன் வீக் செலிப்ரேட் பண்ண மாதிரி நினைக்கலாம் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ தான் நம்ம ரோஸ் டே கிராஸ் பண்ணோம். ரோஸ் டே கிராஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டு இருக்கு. பட் அதுக்குள்ளே நம்ம வேலண்டைன் டே கிட்டே வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் ஃபியூ ஹார்ஸ் தான் இருக்குது வேலண்டைன் டேக்கு. எல்லாரும் நம்பவே முடியல. ஸோ அவ்வளோ வேகமாக போயிடுச்சு. சொல்லுவாங்க இல்லையா, டைம் வந்து யாருக்காக எதுக்காக வெயிட் பண்ணாது, அது வேகமாக போயிட்டே இருக்கும், அது வேலை அதை பார்த்து போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது கரெக்டாக இருக்கு இல்லையா? அது எஸ்பெஷலி இந்த வேலண்டைன் வீக் வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்குது. February 14 வேலண்டைன் டே. இன்னும் ஒன்லி ஃபியூ ஹார்ஸ் மட்டும் தான் இருக்குது இந்த வேலண்டைன் டேக்காக. ஸோ வந்து நம்ம எல்லா நம்மளோட போட்காஸ்ட் வந்து நம்ம வேலண்டைன் வீக் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ரோஸ் டேல இருந்து ரோஸ் டே, சாக்லேட் டே, ப்ரப்போஸ் டே, அப்புறம் டெடி டே நம்ம பார்த்தோம், ப்ராமிஸ் டே பார்த்தோம், ஹக் டே பார்த்தோம் நேத்து. ஸோ மை காட், எல்லாமே பார்த்தாச்சு. உங்களுக்கு இப்போ ஒரு கிளியரான ஐடியா வந்திருக்கும் எப்படி வேலண்டைன் டே வந்தது, அதில் ஒவ்வொரு டே எப்படி வந்தது, அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் என்ன, அதோட ஹிஸ்ட்ரி எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ஒரு கிளியரான ஐடியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னால உங்களுக்கு கண்டிப்பா இருந்திருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ஐம் நாட் ஷோர். மேபி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமையும் இருக்கலாம். பிகாஸ் வந்து நம்ம சொல்ல முடியாது இல்லையா, இந்த அறிவுன்றது வந்து கொஞ்சமா இருக்காது. ஸோ வந்து டெய்லி வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். நம்ம வந்து கட்டுறது கைவர அளவுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி நம்ம புதுசா நம்ம வந்து டெய்லி ஒன்றா கற்றுக்கிட்டு இருக்கோம். அது நம்ம போட்காஸ்ட் மூலமா நம்மளுக்கு புதுசா ஏதாவது கண்டென்ட் சொல்லணும், உங்களை கொஞ்சம் ரொம்ப ரொம்ப நாலேஜபிள் ஆக்கணும் அப்படின்ற என்னோட மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு போட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன். நீங்க பிள்ளை தாத் பேசிட்டு நான் உங்க ஆதித்யா. ஸோ நம்ம இந்த வாரம் செலிப்ரேட் பண்ணிருக்கிறது வேலண்டைன் வீக். இன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ண போறது என்னன்னா, அது கிஸ் டே. அதாவது வேலண்டைன் டேயோட ஃபர்ஸ்ட் டேவான கிஸ் டே தான் நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம போட்காஸ்ட் கூட சேர்ந்து. ஸோ இது போட்காஸ்ட் சொல்லுவோம், இது கைண்ட் ஆஃப் எஃப்எம் மாதிரி தானே இருக்கு. ஸோ நம்ம எஃப்எம்லேயே சொல்லலாம், நம்ம எஃப்எம்ல இப்படி தான் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம கிஸ் டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கிஸ் டே வந்து வேர்ல்டு வைடா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இது வந்து வேலண்டைன் டேக்கு முதல் நாள் வருது. கிஸ், ஓ மை காட், கிஸ்ன்னு கேட்டால் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு இல்லையா? ஸோ யா, மேபி எல்லாருக்குமே அந்த ஃபர்ஸ்ட் கிஸ் அப்படின்றது வந்து லைஃப்ல மறக்க முடியாதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் வாங்கினது கிடையாது. பட் மேபி லவ்வர்ஸ் எல்லாருக்கும் கண்டிப்பா வந்து அந்த கிஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத ஒன்று இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கிஸ்ன்றது வந்து கண்டிப்பா லவ்வர்ஸ் மட்டும் தான் பண்ணும் அப்படின்னு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இல்லவே இல்லை. கிஸ் நம்ம ஃபர்ஸ்ட் கிஸ் நம்ம பார்த்து நம்ம அம்மாவா தான் இருக்கும், பேரண்ட்ஸா தான் இருக்கும். ஸோ நம்ம அம்மாவே அப்பா சின்ன வயசுல கிஸ் பண்ணிருப்போம், அவங்களும் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த கிஸ்ல தாங்க எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தனியாக பர்டிகுலரா ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஸோ வந்து இந்த கிஸ்ன்றது அப்படிதான். கிஸ்ன்றது வந்து எதுவுமே டிபெண்ட் பண்ணி இருக்காது, லைக் லவ் மாதிரி தான். ஸோ வந்து கிஸ் அப்படின்றது வந்து இது லைக் நாட் செக்ஷுவல் திங். இந்த வந்து நம்ம செக்ஷுவல் திங்கோட சேர்த்து இதை வந்து நம்ம சொல்லவே முடியாது. கிஸ்ன்றது வந்து அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டுக்காக அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஸோ கிஸ்ன்றது வந்து ரொம்ப பியூரான திங். அதுவும் வந்து நம்ம லவ்வபிள் பர்சன், நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட வாங்குற கிஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஓ மை காட், அது வேற லெவலில் இருக்கும். ஸோ இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறது கிஸ் டே. இந்த கிஸ் டே வேர்ல்டு ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கண்டென்ட் என்னன்னா, அது கிஸ் டே. ஸோ கிஸ் டே எப்படி வந்தது, அதை வந்து ஏன் நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், வெரைட்டி ஆஃப் கிசஸ் என்ன, கிஸோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம போட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கிஸ் டே, இந்த கிஸ் டே தான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு February 13. ஸோ வந்து கிஸ் டே ஃபர்ஸ்ட் யூஎஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. மித்தது மாதிரி இல்லாமல் இது யூகேல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ கிஸ்ன்ற காமனான ஹாபிட் வந்து யூகேல வந்து ரொம்ப பிரபலமா இருக்கும். அண்ட் நம்ம ஹாலிவுட் மூவிஸ்லாம் பார்த்து நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய இங்கிலீஷ் மூவிஸ்ல வந்து கிஸ்ன்றது ரொம்ப காமன் திங்கா இருக்கும். ஸோ வந்து இந்த யூகேல தான் வந்து கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இது கிரியேட் பண்றாங்க. இந்த கிஸ் டே வந்து அங்கே தான் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்புறம் அப்படிதான் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஸ்ப்ரெட் ஆச்சு வேலண்டைன் டே மாதிரி. ஸோ இந்த கிஸ் டே ஏன் வேலண்டைன் டேல ஆட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா, வேலண்டைன் டே காதலர்கள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லவ்வர்ஸ்க்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான திங் வந்து இந்த கிஸ் அப்படின்னு சொல்லலாம். அது ஃபர்ஸ்ட் கிஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த கிஸ் டே ஆட் பண்ணதா அப்படின்னு சொல்றாங்க. பட் இந்த கிஸ் டே வந்து யார் கண்டுபிடிச்சா, எதுக்காக கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு எந்த ஒரு ரீசன் கிடையாது. பஸ் வந்து இது வந்து கல்ச்சரை வந்து வெளியே காமிக்கிற விதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூகேல சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து இன்டர்நேஷனல் கிஸ் டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் வந்து இந்த கிஸ் டே வந்து February 13 வந்து வேலண்டைன் வீக்ல வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிஸ்லேயே வந்து 3 விதமான கிசஸ் இருக்கு. ஃபோர்வர்ட் கிஸ் இருக்கு, அப்ப லிப்ல கொடுக்குற கிஸ் இருக்கு, சீக்ல கொடுக்குற கிஸ் இருக்கு. கிஸ்லேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் இருக்கு. ஆனா இந்த ஒவ்வொரு கிஸும் வந்து ஒவ்வொன்றும் வந்து வெளியே காமிக்குதுங்க. ஸோ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்வர்ட்ல கொடுக்குற கிஸ், இது வந்து அந்த ரிலேஷன்ஷிப்போட ஸ்ட்ராங்னஸ் காமிக்குது, ஒரு ட்ரஸ்ட் காமிக்குது. உங்க லவ்வர் மேலேயோ இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்க மேலே நீங்க ஃபோர்வர்ட்ல கிஸ் பண்ணும்போது நீங்க எந்த அளவுக்கு அவங்களை ட்ரஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது காமிக்குதுங்க. ஸோ வந்து இது வந்து வெளியே கொண்டு வர மாதிரி இருக்கு. ஸோ வந்து இதுதான் வந்து கிஸ் ஃபோர்வர்டுக்கான ரீசன். ஸோ வந்து கிஸ் ஆன் லிப்ஸ், இந்த லிப்ஸ்ன்றது வந்து தெரியும் இல்லையா, இது ரொமான்டிக்கல் அட்ராக்ஷன். இது மேக்ஸிமம் லவர்ஸ்க்கும் நடக்கும். ஸோ வந்து அந்த ஃபர்ஸ்ட் கிஸ் அந்த லிப் டு லிப், ஸோ அது மாதிரி. ஸோ வந்து இட்ஸ் ரொமான்டிக்கல் அட்ராக்ஷன். அது வந்து லைஃப்ல மறக்க முடியாத ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு கிஸ்ஸான சீக். இந்த கிஸ்ஸான சீக்ன்றதுக்கு வந்து எந்த ஒரு ரீசனும் கிடையாது. கிஸ்ஸான சீக் வந்து ஒரு அட்ராக்ஷன்ல வரது கிடையாது, அஃபெக்ஷன்ல வருது. ஸோ வந்து கம்ப்ளீட்லி ஆப்போசிட் கிஸ் ஆன லிப்ஸ். ஸோ அந்த கிஸ்ஸான சீக்ஸ் எப்படின்னா, இது ஃபுல்லா கம்ப்ளீட்டா அஃபெக்ஷனை பேஸ் பண்ணி மட்டும் தான் வரும். இந்த கிஸ் நம்ம யாராலும் கொடுக்கல. நம்ம முதல் சொன்ன மாதிரி நம்ம பேரண்ட்ஸ் கொடுக்குற கிஸ் சீக்ல நம்ம பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இது மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் கூட கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கிஸ்ல வந்து 3 விதமா இருக்கு. அந்த கிஸ் நம்ம பார்த்தோம். கிஸ்ஸோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ், நம்ம கிஸ் வந்து ஆஃபனா கிஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, நம்ம உடம்புல வந்து கார்டிசோல் லெவல் வந்து ரொம்ப குறையுதுங்க.
நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ரொம்ப வந்து கம்ப்ளீட்டா ரிலீஸ் ஆக கிஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. அந்த கிஸ்ன்றது வந்து நம்ம ஆல்ரெடி எப்படி வந்து ஹக்கு வந்து ஆக்சிடோசின் வந்து ஸ்டிமுலேட் பண்ணிச்சோ அதே மாதிரி கிஸ்ஸு வந்து ஆக்சிடோசின் லெவலை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதை ஸ்டிமுலேட் பண்ணி நம்ம ஆல்வேஸ் வந்து எப்போ ஹாப்பியா வச்சுக்கோ கிஸ் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் டோபமைன் லெவல் இன்க்ரீஸ் பண்றதுக்கு வந்து கிஸ்ல வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆஃபான கிஸ் பண்ணுங்க, ஓகேவா? மறந்துடாதீங்க. அதுக்குன்னு வந்து நீங்க சிங்கிளாதீங்கன்னா ஃபீல் பண்ணாதீங்க. மிரரை பார்த்து உங்களுக்கு நீ கிஸ் பண்ணிக்கோங்க, செல்ஃப் லவ் இல்லையா? ஸோ வந்து அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரெண்டு கண்டதை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு ஸ்பெஷல் டே இருக்கு. நாளைக்கு தான் நம்ம வேலண்டைன் வீக்கோட லாஸ்ட் டே, அதாவது வேலண்டைன் டே பத்தி பார்ப்போம். ஸோ மறக்காம நாளைக்குரிய போட்காஸ்ட் கேளுங்க. Until then, signing off. I am your Aditya and you are hearing now Pillow Thoughts. Share it with your friends and family. Thank you. Bye bye.